வணக்கம் ஆகாஷ். குட் பை திங்ஸ் அப்படிங்கிற புக்கை ரிவ்யூ பண்ணி நீங்கள் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த புக்கு நான் படிக்கும்போது சாப்டர் 3ல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னங்கிறது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னா 55 ways for you to declutter. ஸோ without any delay, let's get into it. Number 1. Discard the perception that you cannot discard things. அதாவது ஒரு விஷயத்தை என்னால் தூக்கி போட முடியல அப்படிங்கிற ஒரு லேர்னட் ஹெல்ப்லெஸ்னஸ் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அப்படின்னு ஃபுமியோ சசாகி சொல்கிறார். ஆனால் இதில் பியூட்டி என்னென்னா, நமக்கு வந்து இந்த திங்ஸை தூக்கி போட முடியல அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ நீங்கள் ஏன் வந்து ஒரு பொருளை தூக்கி போட முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்கள் மினிமலிசம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஸ்கார்டிங் திங்ஸ் டேக்ஸ் சம் ஸ்கில். அதாச்சும் டன்ஷாரின்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டு வந்து ஜாப்பனீஸ் ஃபார் லெட்டிங் கோ ஆஃப் திங்ஸ். இப்போ நீங்கள் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் கற்றுக்கணும் அப்படின்னா ஓவர் நைட்டில் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ யூ நீட் டு ப்ராக்டிஸ் எவ்ரிடே. அதே மாதிரி டீக்ளட்டரிங்கும் நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஃபுமியோ சசாகி சொல்கிறார். இதில் இன்னொரு என்கரேஜ்மெண்ட்டும் சொல்கிறாரு. அது என்னென்னா, அவருக்கு வந்து ஒரு மினிமலிஸ்ட் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சாம். ஸோ அவரோட திங்ஸ் எல்லாம் தூக்கி போடுறதுக்கு, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும். ஸோ be kind to yourself when you practice minimalism. Number 3. When you discard something, you gain more than you lose. அதாச்சும் நம்ம வந்து ஒரு பொருளை வெளில தூக்கி போடுறோன்னா உடனே நமக்கு வந்து கில்ட்டி ஃபீலிங்ஸ்லாம் வரும். அதாச்சும் நம்ம எதையோ மிஸ் அவுட் பண்ணுறோமோ அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, யூ கெயின் டைம், ஸ்பேஸ், ஃப்ரீடம் அண்ட் எனர்ஜி அப்படின்னு ஃபுமியோ சசாகி சொல்கிறார். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பொருளோட யூஸ் வந்து உங்கள் பிரெயினுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஆனால் வந்து இந்த 4 விஷயம் சொன்னேன் இல்லையா, இதோட கெயின்ஸ் வந்து உங்களுக்கு உணரணும். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். 4வது, ஆஸ்க் யுவர் செல்ஃப் வை யூ கேனாட் பார்ட் வித் யுவர் திங்ஸ். நீங்கள் ஏன் ஒரு பொருளை தூக்கி போடுறதுக்கு ரொம்ப தயங்குறீங்க? இதுக்கு ரீசன் என்ன? அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும், இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணி வாங்கிட்டோமேங்கிற கில்ட்டா, இல்லை அதை ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையா, நமக்கு ஒருத்தர் இதை கொடுத்தாங்களே அவங்க ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங்கா, இல்லை தூக்கி போடுறதுனால அதை ஒட்டி இருக்கிற மெமரியும் நான் தூக்கி போடுறேனோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டா, இல்லை இது உங்கள் ஈகோ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா, இல்லை லாஸ்ட்டாக வந்துட்டு ஐயோ அது அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோம்பேறித்தனமா. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர விடாதீங்க. நீங்கள் ஏன் அந்த டிசிஷன் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறத யோசித்து அந்த புரிதல் வந்துச்சுனாலே போகிறோம். நீங்கள் வந்து சீக்கிரமாகவே டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, அதை ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த பயத்தெல்லாம். 5th, மினிமைசிங் இஸ் டிஃபிகல்ட் பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். நீங்கள் ஒரு விஷயத்தை இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து உங்கள் மைண்டுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிடுறீங்க. ஸோ மினிமைசிங்கை வந்து அதோட கோர்க்காதீங்க. 6. There are limits to your time, your energy and your brain. ஸோ நம்மள நிறைய பேர் வந்து நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுட்டு அதுக்குள்ளேயே வந்து காசை ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பயங்கர டாக்டிக்கலாலாம் நம்ம வந்து ஃபினான்சஸை மேனேஜ் பண்ணுவோம். பட் இது நீங்கள் மினிமைஸ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய டிசிஷன் மேக்கிங் சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப் கொடுக்குறாரு. இதில் 2வது டிப் என்னென்னா, சில ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளெலாம் பார்த்தீங்க, இப்போ மார்க் ஜக்கர்பர்க் இல்லைனா வந்து ஆப்பிளோட சிஇஓ வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே டைப் ஆஃப் ட்ரெஸ் போடுவாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு 50,000 year old ஹார்ட்வேர். ஸோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் சில டெசிஷன்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ என்ன ட்ரெஸ்ஸு போடுறது, அதுக்கு என்ன மேட்சிங்காக பேண்ட் இருக்கும், இதை நீங்கள் ப்ரையாரிட்டியாக பண்ணிங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ ஸ்பேர் யுவர் செல்ஃப் சம் ஆஃப் தீஸ் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு அவர் சொல்கிறார். டிஸ்கார்ட் சம்திங் நவ். அதாச்சும் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நான் பண்ணுறேன், இல்லை இந்த வீக்கெண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு தான் இருப்போமே தவிர நம்ம இந்த விஷயத்தை இறங்கி செய்ய மாட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் வேணும் மினிமைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இப்போவே இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருள் எடுத்து தூக்கி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வரும். இது நான் சொல்ல, அவர் சொல்கிறார். Number 8. There isn't a single thing that you will regret throwing away. நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் என்னென்னா, ஒரு 5 years முன்னாடி நீங்கள் ஒரு மாலில் போயிட்டு வாங்கின எந்த பொருளையுமே இன்றைக்கி நீங்கள் வந்து மதிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான். இதே மாதிரி தான் மினிமலிசமும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு பொருளை தூக்கி போட்டிங்கன்னா ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து அதை ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. 9. Start with some things that are clearly junk. இச்சிரோ சுசுகி அப்படிங்கிற ஜாப்பனீஸ் அண்ட் அமெரிக்கன் பேஸ்பால் பிளேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி அக்யூமுலேஷன் ஆஃப் ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ் இஸ் தி ஒன்லி வே டு டூ சம்திங் இன்க்ரெடிபிள். இதான் ஃபினான்ஸில் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாச்சும் நீங்கள் வந்து டெய்லி கொஞ்சம்
மினிமைஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஈஸியான ஒரு ஸ்டார்ட் என்ன அப்படின்னா, டோட்டலாக பாழா போனதோ இல்லை ஜங்கோ இல்லை யூஸ்லெஸ்ஸாக இருக்குமோ அதெல்லாம் எடுத்து தூக்கி போடுங்க அப்படின்னு ஃபுமியோ சசாகி சொல்கிறார். நம்பர் 10, எனிதிங் தட் யூ ஹேவ் இன் மல்டிபிள்ஸ் ஆர் குட் கேண்டிடேட்ஸ் டு பி டிஸ்கார்டட். ஸோ 2 சிசர்ஸு, 3 பால் பாத்திரம், 4 பேனா, இதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணலாம் ஈஸியாக. இதுக்கு 2020 ரூல்னு யூஎஸில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐடியா. அது என்னென்னா, ஒரு பொருள் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி ஒரு $20 கிடைக்கும் அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் வந்து யோசிக்காமல் தூக்கி போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இது வந்து உங்களோட டிசிஷன் மேக்கிங்கையும் ரொம்ப ஈஸியாக ஆக்கிடும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு இந்தியன் வேல்யூ நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ மேபி ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே கிடைக்கும், பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் கிடைக்கும் அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆப்வியஸான ஒரு டிப்ஸை நான் சொல்கிறேன். நம்பர் 11, கெட் ரிட் இஃப் யூ ஹேவன்ட் யூஸ்ட் இன் a year. நம்பர் 12, discard it if you have it for the sake of appearance. நம்பர் 13, our things are like roommates except that we pay their rent. வீடியோவோட செகண்ட் பார்ட்டை நான் சீக்கிரமாகவே ஷூட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த 55 டிப்ஸில் ஒரு 13 டிப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில், ஃபோர்த்கமிங் வீடியோஸில் நான் நெக்ஸ்ட் டிப்ஸ் சொல்கிறேன். பட் இது வரைக்கும் ஷேர் பண்ண டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஃபன் vlog.